செக்கானூர் அணையைச் சேர்ந்த 82 வயது மாயாண்டி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். தான் போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளதாகவும், ஓய்வு பெற்று 24 ஆண்டுகளாகியும் தனக்கு சேர வேண்டிய பண பலன்கள் கிடைக்கவில்லை என்பதால் உணவுக்கே அல்லல் படுவதாகவும், தன்னை போன்றோருக்கு சாவதை தவிர வேறு வழியில்லை எனவும் கடிதத்தில் கூறியிருந்தார். கடிதத்தின் அடிப்படையில் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் அமர்வு அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டுள்ள தொகை மற்றும் வழங்கப்பட வேண்டிய தொகை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய போக்குவரத்து துறை முதன்மைச் செயலாளருக்கு உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த மனு இன்று மீண்டும் நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 1250 கோடி ரூபாய் தொழிலாளர்களுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதா, இன்னும் எவ்வளவு தொகை நிலுவையில் உள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஒதுக்கப்பட்டுள்ள 1250 கோடி ரூபாயை வரும் 9ஆம் தேதிக்குள் தொழிலாளர்களுக்கு வழங்கி அது குறித்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறும் போக்குவரத்து துறை முதன்மைச் செயலாளருக்கு உத்தரவிட்டனர். மேலும் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.